இருந்துச்சு. எந்த காட்சி ரொம்ப பிடிச்சது? சொல்லுங்கப்பா, என்னப்பா கேள்வி கேட்க? முடிச்சுக்கிறேன். என்னன்னா, நாங்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்பதான் ஈரோட்ல இருந்து வரோம். அங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி பார்க்கல, ஒவ்வொரு ஷோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு, இந்த மாதிரி ப்ரெஷர் நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு இந்த படம் வித்தியாசமா இருக்கா, இல்ல எப்பவுமே பார்க்குற மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. அது சித்தா வந்து கலக்கிட்டாரு. எப்பவுமே எனக்கு வந்து ஒரு யதார்த்தமான சினிமா பண்ணணும், அதே மாதிரி ஒரு நல்ல மாஸ் சினிமா பண்ணணும். ஆனா ரெண்டுமே சேர்ந்து பண்ண எப்படி இருக்கும், ட்ரை பண்ணி நொந்து போய் ஒரு மாதிரி நூலாயிட்டேன். அப்போ சித்தா வந்து இந்த கதை சொன்னாரு. எனக்கு வந்து இவ்வளோ அருமையா எடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப எல்லாரும் சொல்றாங்க முயற்சி ஒரு ட்ரெண்ட் மாதிரின்னு சொல்றாங்க. ஹோப் தட் கேரிஸ் ஆன். இந்த மாதிரி படங்கள் தொடர்ச்சியா நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் உங்களோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த அன்பு, தேங்க்யூ ஸோ மச். அது இங்கே இருக்கிற இஸ்லாமிய நண்பர்கள், சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு ஈத் முபாரக். அண்ட் வேற என்ன, ஏதாவது கேள்வி இருக்கா? ஒரே நிமிஷம், நீங்க என்னமா பாட்டு பாடி எப்போவா? ஒரு படத்தோட அழகு என்ன தெரியுமா, படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பாட்டு எப்போ வருது கேட்கறீங்கல்ல, அது போதும். அது நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பார்ட் 1 மட்டும் போதுமா, இல்ல பார்ட் 3 பார்ட் 2? பார்ட் 1 வந்து சீக்கிரம் வரும், பார்ட் 3 வந்து அதுக்கப்புறம் வரும். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். சாரி, யாரா திலீப்? நம்ம எல்லாருமே அவர் இருக்காருல்ல, அவர் தான் மனசு என்ன நினைக்கிறீங்க, அவர் தான் திலீப். ஏதாவது நடக்கும் போது சொன்னல